சூப்பர் சாஃப்டான கொழுக்கட்டை எங்க அம்மா ஸ்டைல எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? அரை கிலோ பச்சரிசியை 1 hour ஊற போட்டிருக்கேன். ஊற போட்ட பச்சரிசியை 10 to 15 minutes நல்லா காய வைங்க. காய வச்ச பச்சரிசியை பவுடர் ஃபார்மா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்ச மாவை 1 hour இட்லி பானையில போட்டு நல்லா ஆவி கட்டி வச்சுக்கோங்க. ஒரு கிணத்துல 3 கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன். இப்ப கொதிக்க வச்ச தண்ணியை தேவையான அளவு ஊத்தி மாவுல பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டா. இப்ப பூரணம் பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு கட்டி இல்லாத வெல்லமா கரைச்சு வச்சுக்கோங்க. இடிச்சு வச்சிருக்க 10 ஏலக்காய், 3 முழு தேங்காய் துருவி போட்டிருக்கேன். கடைசியா 2 ஸ்பூன் நெய் ஊத்தி கட்டியா ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்ப மாவும் ரெடி, பூரணமும் ரெடி. கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா? காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாம. அப்பதான் மாவு ஒட்டாம வரும். மாவு திரட்டி உள்ள பூரணம் ஸ்டஃப் பண்ணி ஆல்ரெடி இட்லி பானையை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.